ஜுவல் லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி செலவு பண்ணியாச்சு. நம்ம மாதம் மாதம் டியூ கட்டிட்டு வரோம். ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா டியூ கட்டவும் முடியல. சேலரி லேட்டாக வந்ததுனால இந்த பவுன்சஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா டியூக்கான ஓவர் டியூக்கான சார்ஜஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த அமௌண்ட்டும் பே பண்ண முடியல. சீக்கிரம் லோனும் க்ளோஸ் பண்ண முடியல. இப்படி இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போது நம்ம பர்சனல் லோனும் சரி, ஜுவல் லோனும் சரி வாங்கியாச்சு. ஆனால் அதை வந்து சீக்கிரமே நம்மளால் அடைக்க முடியல. அந்த லோனை வந்து அப்படியே இருக்குது. நகை வந்து பேங்க்லேயே இருக்குது. நம்மளால் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி ஆகி எடுக்கவே முடியல. இப்போது இதுக்கான தீர்வு ஒரு 5 இம்பார்ட்டண்டான விஷயந்தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகலைனாலும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக யூஸ் ஆகுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம சேல்ரி வந்தோடனே 50, 30, 20 இந்த ரூல் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். 50, 30, 20 இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் ஆகிட்டு வரும். நம்ம எதுக்கு முக்கியமாக தேவையோ அதையெல்லாம் நம்ம 50, 30, 20 ரூலில் கொண்டு வந்துட்டு 50% பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி தேவையான இது யூஸுக்கு வேண்டியதை நம்ம ஒதுக்கி வைப்போம். 30% வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஒதுக்கி வைப்போன்னா, இந்த வெளியே போய் சாப்பிட்றது, அவுட்டிங்கு, அதுக்கப்புறம் ஷாப்பிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம 30% ஒதுக்கி வைப்போம். தேர்டு வந்து 20% எதுக்குன்னா சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஒதுக்கி வைப்போம். இந்த சேவிங்ஸையும் நம்ம கை வைக்கக்கூடாது. 50% அது அன்றாட தேவைகள், அதையும் நம்ம கை வைக்கக்கூடாது. சென்டரில் இருக்க 30% தான் நம்ம பார்க்கணும். இப்போ மந்த்லி நம்ம ஒரு டைம் 2 டைம் வெளியே போய் சாப்பிட்றோம், அதை கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஷாப்பிங்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆசைப்பட பொருட்களை எல்லாம் அப்பப்போவே வாங்கிடுவோம். இதையெல்லாம் கட் பண்ணாலே அந்த 30%லேருந்து 20% அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஜுவல்கான பர்சனல் லோனை வந்து அடைக்கிறதுக்கான ப்ரீபேமெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். அப்போ அந்த 10% வச்சு நம்ம ஆசைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த லோன்ஸ் எல்லாம் நம்ம அடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோன் ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து சீக்கிரம் லோனை வந்து அடைச்சி முடிச்சிடலாம். இதுக்குன்னு ஒரு பீரியட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குள்ளே நான் இந்த லோனை க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதுக்கான வேலையில் பார்த்துட்டு நம்ம அந்த 1 இயர்க்குள்ளே எப்படி லோனை க்ளோஸ் பண்ணணும், எதுலெல்லாம் செலவை கம்மி பண்ணணும்னு அந்த மாதிரி அந்த லோனை ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் எப்போவுமே. செகண்ட் பாயிண்ட் வந்து டெபிட் மெத்தேடு தான். இந்த டெபிட் மெத்தடில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இஎம்ஐயை எந்த லோன் வச்சுருந்தாலுமே டெபிட் கார்டு சரி, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஜுவல் லோன் இந்த எல்லாத்துக்குமே எந்த லோன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து மந்த்லி இஎம்ஐயை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்து அமௌண்ட் பே பண்ண பாருங்கள். அப்படி பே பண்ணும்போது நம்ம மாதம் பாதி லோனை அடைச்ச மாதிரியே இருக்கும். இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம கையில் இருக்கிறது பே பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு 50,000 லோன் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு 5,000, அது கூட மறுபடியும் ஒரு 5,000 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோன்னா அந்த 5 மாதத்துலேயே நம்ம லோனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 24 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தா நம்ம 5,000 10,000 மந்த்லி இப்படி பே பண்ணிட்டு வந்தால் ஒரு 5 மாதம் 4 மாதத்துலேயே நம்ம லோனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடலாம். தேர்டு பாயிண்ட் என்னென்னா சேல்ரி, இன்சென்டிவ், போனஸ் இந்த 3 பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து நம்ம எப்போவுமே பண்ணுறத இஎம்ஐ பே பண்ணுறது, இந்த மிச்சம் இருக்க அமௌண்ட்டை பே பண்ணுறதை பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாம் லோன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இன்சென்டிவ், போனஸ் இதையெல்லாம் வச்சு லோன் க்ளோஸ் பண்ணலாம். இன்சென்டிவ், போனஸ் பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் இந்த ஷாப்பிங் செலவு, அதுக்கப்புறம் அமௌண்ட்டை கையிலேயே வச்சு செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணாமல் அந்த லோனுக்கு வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தேடு தான். இதை ஃபாலோ பண்ணால் சீக்கிரமே லோன் க்ளோஸ் ஆகலாம். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா டைரக்ட் ஆட்டோ டெபிட் மெத்தட். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம சேலரியிலேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஒரு 2,000 5,000 ஆட்டோமேட்டிக்காக லோன் இருக்க அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி நம்ம பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சுட்டா நம்ம அந்த லோன் பே பண்ணுற இஎம்ஐயில் வந்து எந்த செலவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக சேலரி வந்தோடனே ஒரு அமௌண்ட் வந்து அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆகிரும். இப்படி பண்ணும்போது நம்ம குறிப்பிட்ட பீரியடை வச்சுருப்போம்ல லோன் டெபிட் ஆகிருக்கு, அந்த பீரியடுக்குள்ளேயே நம்மளுக்கு லோன் க்ளோஸ் ஆகிரும். நம்மளும் ஈஸியாக அதுக்கான டென்ஷன் எடுத்துக்க வேண்டியதில்லை. 5th பாயிண்ட் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்ட் தான்.
இந்த லோன் க்ளோஸ் பண்ணுறங்கிற பேரில் எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்குன்னு வச்சுருக்க அமௌண்ட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 மாதம் நம்ம எமர்ஜென்சிக்கோ சேவிங்ஸ்க்கோ ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இறங்கணும். அதுக்கப்புறம் லோன் க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கான பணத்தை நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேறு இஎம்ஐயோ கிரெடிட் கார்டோ அதுக்கப்புறம் பர்சனல் லோன்ஸோ எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த 5 மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே நம்ம சீக்கிரமே ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம லோனை வந்து ஈஸியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த 5 விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.